ஆமென். அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். வானொலி கூடாக இணைந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி மிஸ்ஸஸ் ஹரியராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து பாடல்களோடு, துதிகளோடு, ஜெபங்களோடு, வேத வார்த்தைகளோடு, வேத வாசிப்புகளோடு, சாட்சிகளோடு வழிநடத்துவார். கர்த்தர் தாமே அவர் கொடுத்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்க போகிற அவரை குடும்பத்தாரையும் சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த வேளையில் நாங்கள் இணையிருப்பது வான்புறாவின் நேரம். வான்புறாவின் நேரத்தில் மிஸ்ஸஸ் ஹரியராஜா அவர்கள் வழிநடத்துவார்கள். அவருக்கும் மதிய வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழிநடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமென். God bless you. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கம வானொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல பரிசுத்த ஆவியானவராம் வான்புறாவை வரவழைத்து அவரிடத்திலே இந்த நேரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. என்ன பலப்படுத்தின கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய பலன் உண்டு. அந்த நம்பிக்கையோடு நான் இந்த நாளிலே நான் இந்த இடத்திலே வந்திருக்கிறேன். கர்த்தர் தாம் என்ன பலப்படுத்துவேன். வான்புறாவே மத்தியில் வந்திறங்கிடும் இந்நேரமே வந்திறங்கிடும் வரம் தாருமே வானவரனே வந்தாலுமே இந்நேரமே வரம் தாருமே விளவீனமான பாண்டவும் நானே மண்ணும் குப்பையும் தூசியுமே பேடனில் விளங்க செய்யும் இந்நேரம் நாதா பலப்படுத்தும் வரம் தாருமே வானபரனே வந்தாலுமே இந்நேரமே. பரிசுத்த ஆவியானவரே, நான் உங்களை அழைக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பலப்படுத்துவீங்கள். என்னுடைய பலவீனத்திலே உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்குறதுக்காக நன்றியோடு சோத்திருக்கிறேன். இந்த நேரத்தை உங்களோட கரத்திலே நான் தருகிறேன் ஐயா. உங்களோட சித்தத்தின்படி இந்த நேரத்தை எனக்கு தந்திருக்கிறீங்கள். எல்லா தடைகளை நீக்கி தந்தவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இப்பொழுதும் இந்த மிகுதி நேரத்தை நான் உங்களோட கையிலே தருகிறேன். ஆவியானவரே என்னை பலப்படுத்தி நீங்கள் எனக்கூடாக பேசுங்க. ஒரு விதமான தடையும் வராதபடி இயேசுவின் நாமத்திலே நான் கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் அப்படியே எனக்காக செய்ய போறதுக்காக சோத்திரம். சகல துதிகன மகிமையெல்லாம் உங்களுக்குத்தான். உங்களோட பாதாரம் இந்த முத்தம் செய்து ஜெயம் எடுக்கிறேன் எல்லா நாமத்துக்கு மேலான இயேசு நாமத்திலே. ஆமென், ஆமென். இந்த நாளுக்குரிய செய்தி கர்த்தருக்கு காத்திருத்தல், வெயிட்டிங் ஆன் காட். கர்த்தருக்கு காத்திருத்தல் என்றால் கர்த்தருடைய வழி நடத்தலுக்கும் அவருடைய சித்தத்தின்படி அல்லது அவருடைய எண்ணத்தின்படி அது நடக்க போகும் நேரத்துக்காக பொறுமையோடு கர்த்தரை நோக்கி பார்த்தல். The year 2002 மே 24 காலை என்னுடைய ஜெப வேளையிலே நான் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்த போது அவர் சமூகத்தில் நான் காத்திருப்பேன், அது எனக்கு இனிமையும் பேரானந்தம் என்று வெளிப்படுத்தப்பட்டது. அந்த வேளையிலே கர்த்தர் அதை சொல்லி எனக்கு வெளிப்படுத்தி, காத்திருப்பேன் தேவரீரும் சமூகம் இனிமையே எனக்கு பேரானந்தம். இந்த பாடலை கர்த்தர் எனக்கு தந்தார். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், வெயிட்டிங் ஆன் காட் இஸ் சம்திங் தட் இஸ் கமாண்டட். கர்த்தருக்கு காத்திருப்பல் என்பது எங்களுக்கு ஒரு கட்டளையாக கொடுக்கப்படுகிறது. கர்த்தருக்கு இது ஒரு கட்டளை. கர்த்தருக்கு காத்திரு. சங்கீதம் 27:14 கர்த்தருக்கு காத்திரு, அவரு நிர்ணயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று தாவீது சொல்லுகிறான். ஏனென்றால்
தாவீது இந்த அனுபவம் எவ்வளவோ இருந்தது. 16 வயசிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். 30வது வயதில் தான் ராஜா, அந்த வயசுல தான் அவன் ராஜாவானான். ஆனாலும் அவன் இந்த சவுல் ராஜா பொறாமையினாலே அவனை தொடர்ந்து கொண்டு வந்ததாலே மிகவும் கஷ்டப்பட்டான். ஆனாலும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவன் அதற்காக அவன் கர்த்தருக்கு காத்து கொண்டே இருந்தான். அதே நேரத்திலே அவனுடைய மகன் அப்சலோம் அவனும் துரத்தி கொண்டு வர இவ்வளவான கஷ்டங்களுக்குள்ளாக. ஆனால் அவன் காத்திருந்தபடியால் தன் ராஜ்யத்தை எப்படியோ பின்பு அவன் அதை பெற்றுக்கொண்டான். இங்கே 37ஆம் சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கே காத்திரு. 34ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வாய் என்று. அவர் உன்னை உயர்த்துவார். அப்ப பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அது ஒரு பிளெஸிங். அவர் உன்னை உயர்த்துவார். அவருக்கே நான் காத்திருக்க வேண்டும்னு தாவீது ராஜா சொல்றான். இன்னும் நீதிமொழிகள் 20:22 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். அப்ப காத்திருக்கும் பொழுது அங்கே வருகிற ஒரு நன்மை இரட்சிப்பு, சல்வேஷன். ஏசாயா 30ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனம், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கர்த்தருக்கு நாங்கள் காத்திருக்க வேண்டியது. அதான் நான் இப்ப ஏற்கனவே வாசிச்சேன். சங்கீதம் 37லும் அங்கே தாவீது ராஜா இதைத்தான் சொல்றான், நாங்கள் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்பதாக. இன்னும் எங்களுக்கு எல்லாருக்கும் அதிகமாக தெரிஞ்ச ஒரு வசனம் ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருப்பாய், அப்போது நீ கழுகை போல பலனடைவாய். அங்கே கர்த்தருக்கு பொழுது அவன் சொல்றது, இளைஞரும் இழப்படைவார்கள், வாலிபர்களும் சோர்ந்து போவார், ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் கிடைக்குமா. அவர் கழுகுகளை போல செட்டிகளை அடித்து எழும்பி பறப்பார்கள், அவர்கள் ஓடினாலும் கலைக்க மாட்டார்களா, நடந்தாலும் அவர்கள் சோர்ந்து போகார்கள் என்று அங்கே ஏசாயா 40:31 சொல்லுகிறது. அதே நேரத்திலே ஏசாயா 30:18, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவாங்க. இங்க கர்த்தர் எங்களுக்கு மனதுருகுவாராமே. He is waiting for us to repent. நாங்கள் மனம் திரும்பி வர வேண்டும் என்று கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். இந்த கர்த்தருக்கு காத்திருக்கும் அந்த 40:31 எனக்கும் ஒரு பாடல் எனக்கு கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு காத்திருப்பாய், கழுகை போல் பலனடைவாய், காலகாலமெல்லாம் உன் பலனாவரே, கருத்தாய் நித்தம் உன்னை நடத்திடுவார், கரம் பிடித்தார் கருணையின் தேவன், காத்தவரின்னும் காத்திடுவார். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அப்ப எங்களை அவர் கழுகுகளை போல பலனடைந்து, கழுகு வயது போன பிறகு சொண்டை உடைச்சு அதன் பின் புது சொண்டு வந்தவுடனே இறக்கைகள் எல்லாம் பிச்சு எறியும் போடுமா, நகங்களையும் பிரிச்சு எறிஞ்சு போடுமா. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்த உடனே அந்த மாதிரி மேலே ஏறி பறக்குமா. இதே போலதான் நாங்களும் எங்களை பலவீனமான நேரத்திலும் எங்கள் தலைவலி வயது போன எங்களுக்கும் நாங்கள் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது அவர் எங்களை பலப்படுத்துகிற தேவன். ஆனபடியின்றால் எழும்பி பறக்கத்துக்கான அனுபவம். சில பேருக்கு அந்த ஃப்ளைங் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு அப்படி இல்லை. ஆனா என்னோட ஹஸ்பண்ட் சொல்லுவேன், அந்த ஜெபிக்கிற நேரத்துல சில வேளையில நிலத்திலே கால் முட்டாதபடிக்கு மேலே பறக்கிற ஒரு அனுபவம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்.
கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இந்த பாடலின் அந்த அனுபல்லவி முதல் நான் பாடினேன். காத்திருப்பேன் தேவரீரும் சமம் எனக்கு இனிமை என்று பாடினேன். பிரசன்னத்தில் மகிழ்ச்சி உண்டு, நீதிய பேரின்பம் உண்டு, என்னாலும் உண்டு. காத்திருப்பேன் தேவரீரும் சமூகம் இனிமையே எனக்கு பேரானந்தம். மெய்யாக நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கும் பொழுது இவ்வளவு ஒரு சந்தோஷமான நேரம். ஆனபடியத்தான் ஆவியானவரும் எனக்கு இந்த பாடலை கொடுத்தார். கர்த்தருக்கே மகிமை. அவர் பிரசன்னம் வரும் பொழுது நித்திய பேரின்பம். சமூகம் இன்பமே, பிரசன்னம் வலிமையே, உம்மை நம்பி நானும் வாழ்வேன், என்றும் நான் உந்தன் அடிமையே. இயேசுவின் தேனிலும் அனுபவமே, இயேசுவின் நாமமே எனக்கு அடைக்கலாமே. பாருங்க, கர்த்தருடைய சமூகம் வரும் பொழுது இவ்வளவு சந்தோஷம். இன்னும் அவர் சமூகத்தில் என்றும் அவர் சமூகத்தில் என்றும் பரிபூரண ஆனந்தம். அவர் வலது பாரிசத்தில் நீத்திய பேரின்பம். அவரை அண்டிக் கொள்பவர்க்கு மாறுதலே, அவரோடு வாழுவதே நித்திய ஜீவனாகும். நீதியின் சூரியன் என்னில் உதித்தா உதித்தா உதித்தா. அடுத்து நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அங்கே இன்னும் சில நன்மைகள் உண்டு. இங்க சங்கீதம் 25:5 சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்ன போதித்தருளும் நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருப்பேன் என்று சொல்லப்படுகிறது. இங்கே இந்த ஒரு இதுல கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு இரகசியம், த சீக்ரெட் ஆஃப் பீயிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அவருடைய இடத்திலே காத்திருக்கும் பொழுது அது என்ன நடக்கிறது, எங்களுக்கு வரப்போகிற ஒரு சந்தோஷம், அங்கு ரட்சிப்பு எங்களுக்கு வருகிறது. அங்கே சங்கீதக்காரன் 25:5 நினைக்கிறேன் தாவீதா இருக்க வேணும், அவன் சொல்லுகிறான், நாள் உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன், நீர் இங்கேதான் எனக்கு ரட்சிப்பு தருகிறான், நீரே என் ரட்சிப்பின் தேவன் என்று சொல்லுகிறான். ஆனவடியினால் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அதுவும் எங்களுக்கு ஒரு நன்மைதான், எங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அடுத்து 1 சரணத்துக்கு நான் வருவோம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்தேன், என் வலது பாரிசத்தில் கர்த்தரிருக்கிறதால் அசைக்கப்படுவதில்லையே, ஒரு போதுமில்லையே, காத்திருப்பேன். தாவீது சங்கீதம் 16:8 சொல்லுறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, ஒருபோதும் இல்லை என்று தாவீது இதே வசனம் தான் ஆவியானவர் எனக்கு தந்து நானும் பாடினேன். என்ன அங்கே ஆண்டவர் வலது பாரிசத்தில் இருந்தார், ஒன்றும் எங்களை அணுகாது. தேர் இஸ் ப்ரொடெக்ஷன். இன்னும் அவர் எங்களுக்கு ஆலோசனை தருவார், இப்படி செய் அப்படி செய் என்று சொல்லுவார். ஒரு பிரச்சனை வந்தால் அவர் தூதர்களுக்கு கட்டளை இடுவார், உடனடியாக தூதர்களை எங்களுக்கு பாதுகாப்பு வரும். ஆகவே நாங்களும் கர்த்தரே எங்களுடைய வலது பார்சத்திலே அவரை நாங்கள் வைத்துக் கொள்ள வேணும். என்னுடைய பக்கத்திலே நீங்கள் இருங்கோன்னு சொல்லி அவரை அழைக்கும் பொழுது அவர் எப்பொழுதும் சந்தோஷமாக எங்கள் மத்தியிலே வருவார். இதை அங்கே டாக்டர் லியூக் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே எழுதுகிறார். 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, பேதுரு அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே அங்கே அந்நிய பாஷை பேசி இருந்த பொழுது அந்த ஜனங்கம் எல்லாம்
அவர்கள் எல்லாம் அவருக்கு ஒரு ஆச்சரியமா வந்து ஒருவர் மதுபானம் குடித்து அப்படி இப்படி இருக்கிறார்னு சொன்ன பொழுது பேதுரு எழும்பி நின்று அந்த இடத்துல ஒரு பிரசங்கம் செய்கிறான். அந்த இடத்தில்தான் இது சொல்லப்படுகிறது. ஜனங்களுக்கு கூறும் பொழுது அவன் சொல்றான், மோசையை குறித்து, அவரை குறித்து தாவீது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவரின் வலது வாரசத்தில் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கர்த்தர் அதை வந்து எப்பொழுதும் தாவீதுக்கு இந்த பெரிய ஒரு அனுபவம் ஏனென்றால் அவன் எவ்வளோ பிரச்சனைகளுக்குள்ளால போனபடியால் அவன் ஒன்றுக்குள்ளும் அசைக்கப்படுவதில்லை. அவன் எல்லாம் ஒரு முறை அங்கே பகைவருக்கு எதிரிகளுக்கு எதிராக போறதுக்கே கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு ஆலோசனை தாரும் என்று. அவன் வேதனைப்பட்ட வேளையில கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான். இப்படியான காரியங்கள் அவன் செய்து அவனுக்கு எப்பொழுதும் கர்த்தர் அவனுக்கு வெற்றி கொடுத்தார். ஏன்? அவன் தன்னுடைய வலது வாசத்தில் அங்கு ஆண்டவரை அவன் வைத்துக் கொண்டிருந்தபடியா. சங்கீதம் 30:6 சொல்லுறது, நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. தாவீது சொல்றான். எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, ஆனால் அவன் அசைக்கப்படவில்லை. அது சில நேரம் தோல்வி மாதிரி தோன்றினாலும் இறுதியிலே இதை நாங்களும் அனுபவிக்கிறோம். எத்தனையோ பிரச்சனைகள் வருது, எனக்கும் எத்தனையோ வந்தது, கண்ணீரின் பாதை. ஆனால் இறுதியிலே கர்த்தர் எங்களுக்கு நாங்கள் அசைக்கப்படாதபடி எங்களை காத்து வருகிறார். ஏன்? எங்களோட ஃபவுண்டேஷன் இயேசுதான். எங்களோட ஃபவுண்டேஷன் இயேசுவின் அஸ்திபாரம் ஆசை எனக்கு அவரே என்ற பாடலும் இருக்கு. இப்படியாக நாங்கள் கர்த்தரை எங்களோடு வைத்திருக்கும் பொழுது நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. இன்னும் 125 சங்கீதம் 1 கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போலிருப்பானாம். சீயோன் பர்வதம் எவ்வளவு திடமானது, கர்த்தருடைய நகரம். அதே போலதான் கர்த்தரை நம்புகிறவன் அசைக்கப்படுவதில்லை. இன்னும் நீதிமொழிகள் 10:30 நீதிமான் என்றும் அசைக்கப்படுவது. நாங்கள் ஆண்டவர் எங்கள் பாவங்களை மன்னித்து அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படும் பொழுது நாங்கள் ஒரு பொழுதும் அசைக்கப்படுவதில்லை. அங்க இரண்டாம் சரணம், கர்த்தரின் சுதந்திரமோமென் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுவீர், நான் உம்மை என்றென்றும் அண்டிக் கொள்வேன், காத்திருப்பேன். இன்னும் தாவீதுதான் அங்க சங்கீதம் 16:5 சொல்றான், கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் என்று சொல்றான். என்னுடைய எல்லாவற்றையும் நீர் எனக்கு காப்பாற்றி தருகிறீர்னு சொல்றான். அந்த கப்ப பிளெஸிங் அவன் சொல்றான், என் பாத்திரத்துல வர்ற பிளெஸிங் எல்லாம் கர்த்தர் தருகிறது என்று சொல்லி கர்த்தரையே அவன் முன்னாக வைத்துக் கொண்டிருக்கிறான். சொல்றான், கர்த்தர் என் சுதந்திரம், என்னுடைய இன்ஹெரிட்டன்ஸ், என் பாத்திரத்தின், என்னுடைய வாழ்க்கையிலே அவர்தான் பெரிய பகுதியாக கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லுகிறான். சங்கீதம் 28:9 அங்கேயும் தாவீதான் சொல்றான், தேவரீர் உம்முடைய ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். அவன் சொல்றான், லீட் யோர் பீப்புள் லைக் எ ஷெப்பர்ட், நீங்கள் ஒரு மேய்ப்பனை போல அவர்களை நடத்தும். அங்க 23 சங்கீதம், அவன் மேய்ப்பனை போல வரும் பொழுது புல்லுள்ள இடங்கள்லே நடத்துகிறார், அமர்ந்த தண்ணீர், ஆண்டவர் ஒரு விதமான சலனம் இல்லாத தண்ணீர். பாருங்க இவ்வளவு இழப்பாறுதல் எல்லாம் கர்த்தர். அதான் அவன் தாவீது சொல்றான், நீர் அவர்களை, இந்த ஜனத்தை நீர் அவர்களை ஒரு மேய்ப்பனை போல அவர்களை நீ நடத்தும் என்று தாவீது சொல்றதை நாங்க பாக்குறோம். அடுத்து 119 சங்கீதம் 57 கர்த்தாவே நீரே என் பங்கு, நானும் அது வசனங்களை கை கொள்ளுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்றான். ஆனா காமெண்டேட்டர் சொல்றார்கள், அந்த வசனங்களின் பாணியை பார்த்தால் அது தாவீதுடைய சங்கீதமாத்தான் இருக்க வேண்டும் என்று. எப்படியானாலும் கர்த்தாவே நீரே என் பங்கு, என் வாழ்க்கைக்குள்ள நீர்தான் கூடுதலா இருக்கிறீர், அதான் என் பங்கு, நானும் அதைத்தான் சொல்லுவேன், நீங்களும் அதைத்தான் சொல்ல வேண்டும். கர்த்தாவே நீரே என் பங்கு, நீர் எனக்குள்ளே பங்கா இருக்கும் பொழுது எனக்கு ஒரு விதமான குறைவும் பெறாது. இன்னும் சங்கீதம் 33:12 சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. பாருங்க, நாங்கள் அவருடைய ஜனமா இருந்தால் அவரை எங்களுக்கு தெய்வமாக நாங்கள் கொண்டிருப்போமே, ஆனால் நாங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் தாவீது ஒரு கெபியில இருந்து பண்ணின விண்ணப்பம், கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோ தேசத்தில் என் பங்குமாயிருக்கிறீர் என்று அவன்
கர்த்தருக்கு அங்க ஞாபகப்படுத்துறார், நீரே என் பங்கு, என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியமாக நீர்தான் என் பங்குன்னு சொல்லப்படுகிறது. இன்னும் நாங்கள் ஏரேமியா 3ஆம் அதிகாரம், அவங்க புலம்பல்ல ஏரேமியா சொல்றார், 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், கர்த்தரின் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். உங்க ஏரேமியா எத்தனையோ விதமான கஷ்டங்கள், அவன் எல்லாம் கிடங்குகள் எல்லாம் போட்டு எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டவன், ஆனாலும் அவன் சொல்றான், அப்படி எல்லாம் இருந்த வேளையிலும் அவன் இந்த கஷ்டங்களுக்குள்ளாக வந்த பொழுதும் இந்த அறிக்கை சொல்லுகிறான், கர்த்தரின் பங்கு என் ஆத்மா சொல்லும், ஆகையால் அவரிடத்திலே நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன். இவ்வளவு கஷ்டங்கள் வரும்பொழுது சில பேர் நம்பிக்கையை விட்டு விடுவார்கள். இல்லை, அப்படி இல்லை, கடைசி மட்டும் நாங்கள் அவரை பிடித்துக் கொள்ளணும். ஏன்? அது இறுதியிலே இறுதியிலே அது எங்களுக்கு வெற்றியாக முடியும். இன்னும் நான் அங்கே லூக்கா 10 அந்த 40-42 வசனங்களுக்குள்ள எல்லாருக்கும் அதிகமாக தெரிஞ்ச ஒரு காரியம்தான் மாத்தா மரியாள். மேரி அண்ட் மாத்தா, அவர்களோட சகோதரன் லாசரு இயேசுவோட மிகவும் அன்பானவர்கள். இயேசு எப்பொழுதும் எருசலேமுக்கு போகும் பொழுதும் அங்க வழியிலே இவர்களோடு இயேசுவும் சீஷர்களும் வந்து நிற்பார்கள். இப்படியாக நிற்கும் பொழுது மாத்தா என்ன செய்வார்? she was always worried about என்ன நின்ன விதமா ஆக்களை தான் ஓசரிக்கலாம். அவ கதை ஆண்டவருடைய வசனத்தை குறித்து அவ்வளவு பெரிய கரிசனையா இல்லை. ஆனால் மரியாள் என்ன செய்யறார்? கர்த்தருடைய பாதத்திலே போய் அவர் பேசுற வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே எங்கள் அந்த இடத்திலே மாத்தாள் வந்து சொல்றார், ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா, நான் தனியா இல்லா வேலை செய்யறேன், இவளுக்கு சொல்லுங்கோ வந்து எனக்கு உதவி சாப்பிட இயேசு சொல்லுகிறேன். மாத்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று. எது? மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்தெடுத்து கொண்டார். இது ஒரு தரம் பறிக்க முடியாது. இந்த நல்ல பங்கு கர்த்தருடைய நாங்கள் எங்களுக்குள்ளே கொள்ளும் பொழுது இந்த பங்கை ஒரு தரமே பறிக்க முடியாது. அதுதான் அந்த நல்ல பங்கு. அது எப்படி கிடைத்தது? மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே இருந்தால், வசனத்தை கேட்டால், நாங்களும் என்ன செய்ய வேணும்? அவருடைய பாதார விந்தத்திலே இருந்து அவருடைய வசனத்தை நாங்கள் எடுத்துக் கொள்ளும் பொழுது ஒரு தரம் அது எங்களிடமிருந்து பறிக்கவே முடியாது. கர்த்தருக்கு தான் மகிமை. அடுத்ததாக இங்கே எனக்கும் இந்த பாட்டிலே நல்ல பங்கை நான் தெரிந்து கொண்டேன், கர்த்தரின் பங்குமென் சுதந்திரமும், அவரே என் மகிமையும் என் ஜீவனும், அவருக்கே புகழ் மாலை சூட்டிடுவேன், புகழ் மாலை சூட்டி மகிழ்ந்திடுவேன். இயேசுவின் நாமத்தையே நான் எப்பொழுதும் பாடுவேன், அவருக்கு அவருடைய பாதத்துக்கு புகழ் மாலை சூட்டுவேன். நல்ல பங்கை தெரிந்து கொண்டேன். நான் அல்ல, ஆவியானவர் எனக்கு அந்த கிருபை கொடுத்த நல்ல பங்கை தெரிந்து கொள்வதற்கு ஆவியானவர் எனக்கு தந்த அந்த கிருபைக்காக நான் அவரை சோத்திருக்கிறேன். அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னும் உபாகமம் 32:9 மோசே சொல்லுறான், கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. கர்த்தருக்கு அவருடைய ஜனம், இஸ்ரவேல் ஜனம், தன்னுடைய இரத்தத்தாலே மீட்கப்பட்ட ஜனம். இப்பொழுது அந்த அவர்கள் தான், இஸ்ரவேலர் தான் கர்த்தருடைய பங்கு. அதைத்தான் அவர் பிரஷஸாக, அது பெரிய ஒரு வேல்யூவாக எடுத்துக்கொண்டார். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் இயேசுவின் பாதத்திலே அமைந்திருப்பதை குறித்தும் எனக்கு கர்த்தர் ஒரு பாட்டு கொடுத்தார். இயேசுவின் பாதத்தில் அமைந்திருப்பேன், அவரினிய மொழி கேட்டிடுவேன், இயேசுவேயும் சித்தம் செய்திடுவேன், நீரே எனக்கு அடைக்கலமே, இயேசுவின் பாதத்தில் அமைந்திருப்பேன். நல்ல பங்கை நான் தெரிந்து கொண்டேன், கர்த்தரின் பங்குமென் சுதந்திரமும், அவர் சாமுகத்தில் என்றும் ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமுமாமே, இயேசுவின் பாதத்தில் அமைந்திருப்பேன். அவருடைய பாதத்தில் அமைந்திருக்கும் பொழுது
அவர் கதைப்பதெல்லாம் எவ்வளோ இனிமை, அது சந்தோஷமான, அதுதான் உம் சமூகம் இன்பமே என்று எனக்கு அந்த பாட்டும் அதே பாட்டு தான். அடுத்ததாக 3வது சரணம். என்னாவு ஓமது துதியை சொல்லிக் கொண்டிருக்கும், என் ஆத்துமகத்தரில் களி கூர்ந்து கம்பீரிக்கும், நானும் ரட்சிப்பினால் என்றென்றும் மகிழ்ந்திடுவேன், காத்திருப்பேன். சங்கீதம் 18:3 தாவீது சொல்றான், துதிக்கு பாத்திரான கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், என் தேவன் ஒருவரே துதிக்கு பாத்திரர், அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற கர்த்தர், அவர் துதியில் பிரியப்படுவார். அங்கே சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், என் ஆத்துமா கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும் என்று தாவீது சொல்லுறான். எனக்கும் அங்கே ஒரு பாட்டிலே ஒரு அனுபல்லவி, கர்த்தரைய காலத்திலும் ஸ்தோத்திரி மனமே, அவர் துதி எப்போதும் உன் வாயில் இருக்கட்டுமே, கர்த்தரைய காலத்திலும் ஸ்தோத்திரி மனமே, அவர் துதி எப்போதும் உன் வாயில் இருக்கட்டுமே, மறவாதே நீ மனமே கர்த்தர் செய்த நன்மைகளை, மறவாதே நீ மனமே. பாருங்க, கர்த்தர் எவ்வளவு நன்மைகள் எங்களுக்கு சொல்லி செய்திருக்கிறார், நாங்கள் மறக்க கூடாது. தாவீது போல கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமே இவ்வளவு அக்கிரமத்திலும் பாவத்திலும் இருந்து அச்சேற்றுக்குள்ளே இருந்து எங்களை கர்த்தர் தூக்கி எடுத்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்து எங்களை உயர்த்தி வைத்தவர், நாங்கள் துதிக்காமல் இருக்க முடியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் நித்திரையிலும் எங்கள் ஆத்மா அவரோடு பேச வேணும், அவரை நாங்கள் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய வெற்றி. எங்கள் வாழ்க்கையில நாங்கள் கண்டது அது ஒன்றுதான், மற்றது எல்லாம் அழிந்து போம். இந்த அழியாத நித்திய ஜீவனை கர்த்தர் தந்ததினாலே நாங்கள் எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டே இருக்க வேணும். அங்கே நான் சொல்லுகிறேன், என் நாவும் அது துதியை சொல்லி கொண்டிருக்கும். அதே நேரத்தில் எனக்கும் இயேசுவை துதிக்கும் பாடலை குறித்து நான் இப்படி பாடுகிறேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்திடுவேன், துதித்து கொண்டே இருப்பேன், இயேசு நாமம் ஒன்றே உயர்த்திடுவேன், அவர் நாமம் ஒன்றே வணங்கிடுவேன், கர்த்தரை அல்லாமல் வேறு தெய்வமில்லை, அதே உன்னதமான தேவன் நீரே, எல் ஷடாய் என்னும் நாமமுள்ள கர்த்தரை, எல் ஷடாய் என்னும் நாமமுள்ள கர்த்தரையே நாம் வணங்கிடுவோம், இயேசு நாமம் ஒன்றே உயர்த்திடுவேன், அவர் நாமம் ஒன்றே வணங்கிடுவேன், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் துதிக்க பாத்திரரானவரை, துதிப்பேன் துதிப்பேன் துதித்திடுவேன், துதித்து கொண்டே இருப்பேன். இன்னும் உம்மை துதிக்க நாவுகள் போதாது, உம்மை புகழ வார்த்தைகள் போதாது, உம்மை நான் என்றும் பாடிடுவேன், உம்மில் நான் என்றும் மகிழ்ந்திடுவேன். மெய்யாக இன்னும் எனக்கு ஒரு பாடல் கொடுத்த துதி மாலைகள், அது இன்னொரு முறை கத்தரி சித்தம் நான் பாடுவேன். துதி மாலைகள் சாட்டிடுவேன் தூய தேவனின் பாதத்துக்கு, என் மரணத்திலேருந்து என்னை மீட்டெடுத்த தெய்வத்துக்கு நான் மாலை போடுவேன். துதி மாலை, கண்ணீர் மாலை, சோத்திர மாலை, 3 மாலைகள் மாலைகளை கத்தருக்கு போட கத்தர் எனக்கு கிருபை தந்தார். இன்னும் நாங்கள் அங்கே லூக்கா 1:46 பார்க்கிறோம் மரியாளை குறித்து. அங்கே தேவதூதன் மரியாளிடம் சொல்றான், கிருபை பெற்றவளே வாழ்க, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள்,
இப்படி உனக்கு நீ ஒரு குமாரனை பெறு, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவா. அப்ப இவள் கேட்கிறாள், எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே. அப்ப ஏஞ்சல் சொல்லுது, இல்ல பரிசுத்த ஆவியின் மேல் வரும், அவருடைய நிழல் உன்னில் மேல் வரும், நீ உன்னிடத்தில் பிறக்குவது பரிசுத்தம் உள்ளது. அப்ப இவள் புருஷனை அறியேன் என்று சொன்ன உடனே அவள் எல்லாம் இப்படியாக அவரெல்லாம் விளக்கம் பண்ணின உடனே மரியாள் தானே ஆண்டவருக்கு அடிமைண்டு ஒப்பு கொடுக்கிறார். அப்ப தூதன் சொல்லுறார், உன்னுடைய இனத்தால் மரியாள் மெலடி எண்ணப்பட்டவள், அவருக்கு இது 6ஆம் மாசம். உடனே மரியாள் என்ன செய்யறாள், அங்கே போறாள். மரியாள் வந்து எலிசபெத்திடம் அங்க போறாள். அவள் போய் அவளை வாழ்த்தின உடனே மரியாளோட எலிசபெத்துடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டு, மரியாளும் இவளை எலிசபெத்து மரியாளை அவள் வாழ்த்துகிறதை பார்க்கிறாள். அப்பொழுது மரியாள் சொல்லுகிறாள், என்னுடைய ஆத்துமா இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறன்னு சொல்லி அங்க பாடும் இது பாட்டு, ஆத்துமா கர்த்தரை துதிக்கின்றதே, எந்தன் ஆவியும் அவரில் களிக்கின்றதே. ஏதோ ஆத்துமா கர்த்தரை துதிக்கின்றதே, எந்தன் ஆவியும் அவரில் களிக்கின்றதே. இதுதான் இவள் சொல்றார். மரியாள் பாடுறாள் பாருங்க, அவருடைய ஆத்மா எவ்வளவு சந்தோஷப்படுகிறேன். நாங்களும் சந்தோஷமா இருக்கும் பொழுது இப்படித்தான் நாங்களும் பாட வேண்டும். அடுத்து வந்து இந்த 3ஆம் வசன பந்தியிலே, நானும் இரட்சிப்பினால் என்றென்றும் மகிழ்ந்திடுவேன். அங்கே நாங்கள் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படும் போது எங்களுடைய உள்ளம் மகிழ்கிறது, எவ்வளவோ களி கூறுகிறது. இந்த மகிழ்ச்சி எங்களால விவரிக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் அந்த அனுபவம் உண்டு. அந்த நாளை நாங்கள் ஒரு நாளும் மறக்க முடியாது. என் பாவம் மன்னிக்கப்பட்ட நாள். இன்னும் அடுத்து பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வரும்பொழுது இன்னும் பெரிய சந்தோஷம். ஆனபடினா அந்த பாட்டில், நானும் ரட்சிப்பினால் என்றென்றும் மகிழ்ந்திடுவேன். மகிழுவேன் மகிழுவேன் பாடுவேன் பாடுவேன், இயேசு நாமம் ஒன்றே பாடிடுவேன். அவரால் அன்றே ரட்சிப்பூவரில்லையே, இயேசு நாமம் ஒன்றே மேலானதே. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பேலன் அடைந்து கழுகு போல செட்டை அடி தெலும்பிடுவார். கர்த்தருக்கு நாமும் காத்திருப்போம். மகிழுவேன் மகிழுவேன் பாடுவேன் பாடுவேன், இயேசு நாமம் ஒன்றே பாடிடுவேன். அவரால் அன்றி ரட்சிப்பூவரில்லையே, இயேசு நாமம் ஒன்றே மேலானதே. இதுதான் எங்களோட சந்தோஷம். எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எங்களுக்கு ஆண்டவர் எங்களை ரட்சிப்பார். எங்களை நிரப்பும் பொழுது நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் மகிழ்ந்திருப்போம். வேதாகமத்திலே அங்க கர்த்தருக்கு காத்திருந்த சிலரை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது, people who waited for the Lord, அங்க யாக்கோபு ஆதியாகமம் 49:18 சொல்லுகிறான், கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். யாக்கோபு தனது கடைசி காலத்திலேயே தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து 12 பேரையும் அழைத்து என்ன நடக்க போகுது ஒவ்வொருவரும் சொல்லி கொண்டு வரும் பொழுது, இந்த தான் கோத்திரத்தார் அவர்கள் பாவமான காரியங்கள் எல்லாம் செய்ததினாலே அவனுக்கு அது ஒரு விஷனமா போயிருக்கு. ஆனவடியத்தான் சொல்றான், அவர்கள் செய்த காரியங்கள் ஒரு அருவருப்பான சில காரியங்கள் எல்லாம் இந்த தான் குடும்பத்தார் செய்தார்கள். ஆனபடியினால் அதான் சொல்றான், யாக்கோபு சொல்லுறான், அவன் பிளேஸ் பண்ணி எல்லோரையும் பிளேஸ் பண்ணுறான். அந்த நேரத்துல இந்த வசனம் சொல்றான், கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். இந்த குடும்பம் இப்படி போகக்கூடாது, ஆனபடியினாலேன்னு சொல்லி ரட்சிப்புக்காக நான் காத்திருக்கிறேன்னு சொல்லுறான். இன்னும் நாங்கள் தாவீதும் இந்த அனுபவம் தாவீதுக்கும் இருந்தது. சங்கீதம் 39:7, இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்க்கிறேன், நீரே என் நம்பிக்கை. ஏனென்றால் தாவீதுக்கு எத்தனையோ எனிமீஸ், எதிரிகள், விரோதிகள் இருந்தவர்கள். அவர்கள் எல்லாம் தாவீதை பற்றி அவதூறா எல்லாம் பேசினார்கள். சிலர் சொன்னார்கள், இவன் when will he die, இவன் எப்ப இறப்பானோ மரிப்பான். அப்ப இப்படியானது எல்லாத்தையும் கேட்ட பொழுதுதான் ஆனா தாவீதுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. ஆனபடியால் அவன் சொல்றான், ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்க்கிறேன், இவ என்னதான் என்னத்தை சொன்னாலும் நீரே என் நம்பிக்கை. ஆனபடியால் அவன் அப்படி சொல்லி கொண்டிருக்கிறான்.
கத்தாவே நீரே என் நம்பிக்கை. ஆனபடியத்தான் அவன் சொல்றான் தைரியமா, கத்தரை நான் எப்பொழுதும் என் வலது பார்சத்துல வைத்திருக்கிறேன். அவருக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. போ, என்னதான் இவரை சொல்லட்டும், எப்படித்தான் நடந்தாலும் கத்தர் என்னோட இருக்கிறபடியினால் அவன் அப்படியேதான் கடைசியாயும் அவனுக்கு அந்த ராஜ்யம் கிடைத்தது. அவன் நம்பிக்கையோட இருந்தான். அவன் சொல்றான், கத்தரே நான் உண்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். இன்னும் ஏசாயா 8:17 ஏசாயா சொல்றான், நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கத்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன் என்று சொல்றான். என்ன நடந்தது என்றால், இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், யாக்கோபின் இவர்கள் எல்லாரும் பாவமான காரியங்களை செய்தபடியால் கத்தர் தன்னுடைய முகத்தை இவர்களுக்கு மறைத்தார். ஆனபடியால் தான் அவன் சொல்றான், யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது மறைக்கிற கத்தர், அந்த கத்தருக்குத்தான் நான் காத்திருந்து அவர்களை எதிர்பார்த்து கொண்டேன். அவன் சொல்றான், ஐ வில் வெயிட் ஃபார் தி லார்ட், ஹி இஸ் மை ஹோப். அவர்தான் என்னுடைய நம்பிக்கை. ஆனபடியினாலே கத்தர், அவருக்கு தெரியும் ஆண்டவர் தாங்கள் மனம் திரும்ப கத்தர் திரும்பவும் அந்த ரெஸ்டரேஷன் திரும்பவும் என்ன கொண்டு வருவார். அந்த நம்பிக்கையிலான் அவன் சொல்றான், நான் அவருக்காக நான் காத்திருப்பேன் என்று. இன்னும் நாங்கள் அங்கே சிமியோன் ஆதி அந்த லூக்கா 2:25 பார்க்கணும். சிமியோன் உண்டு. அவன் ஒருதன் கத்தருடைய வருகைக்காக காத்திருந்தவன். அவர் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருக்கிறவனாயிருந்தான். இயேசுவை பிள்ளைய அங்க டெடிகேட் பண்ண கொண்டு வந்தவளும் அவன் கையில ஏந்தி கொண்டு அவன் ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்கிறோம். இது இப்பொழுது நான் செய்தி முடிச்சு கொண்டு வந்து விட்டேன். என்னண்டா, இந்த நாள்ல இருந்து எங்களுக்கு தெரிய வேணும், கத்தருக்கு காத்திருந்த ஆண்டவர் சொல்லும் போல இட்ஸ் அ கமாண்ட். நாங்கள் இப்பொழுதும் கத்தருக்கு நாங்கள் காத்திருக்கணும். பாதத்திலே இருக்கணும். சும்மா 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்ல. அவருக்குண்டு சந்தோஷமா அவரை நேசித்து அவருக்கு அன்பு செலுத்தி அவரை சந்தோஷப்படுத்தி அவருடைய பாதத்திலே நாங்கள் காத்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அது போல ஒரு சந்தோஷம், இனிமை, பேரானந்தம், மகிழ்ச்சியான நேரம் எங்களுக்கு சல்வேஷன் கிடைக்கிறது, ரட்சிப்பு கிடைக்கிறது, பாதுகாப்பு கிடைக்கிறது. இவை எல்லாம் நாங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே நாங்கள் இருக்கும் பொழுது கத்தர் எங்களுக்கு செய்கிறதாக இருக்கிறார். ஆனபடியினாலே இந்த நாளிலே நான் சொல்லத்தக்க வசனம், லெட் அஸ் வெயிட் ஆன் காட். நாங்கள் கத்தருக்காக நாங்கள் காத்திருப்போம். ஆகவே நான் திரும்பவும் இந்த பாட்டை நான் முழுவதுமாக உங்களுக்கு பாடி இந்த செய்தியை நான் ஒரு முடிவுக்கு நான் கொண்டு வருகிறேன். காத்திருப்பேன் தேவரீரும் சமூகம் இனிமையே எனக்கு பேரானந்தம். பிரசன்னத்தில் மகிழ்ச்சி உண்டு, நீத்திய பேரின்பமுண்டு, எந்நாளும் உண்டு. காத்திருப்பேன் தேவரீரும் சமூகம் இனிமையே எனக்கு பேரானந்தம். கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்தேன், என் வலது பாரிசத்தில் கத்தரிருக்கிறதால் அசைக்கப்படுவதில்லையே, ஒரு போதுமில்லையே. காத்திருப்பேன் தேவரீரும் சமூகம் இனிமையே எனக்கு பேரானந்தம். கத்தரின் சுதந்திரமும் என் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுவீர். நான் உம்மை என்றென்று அண்டிக் கொள்வேன். காத்திருப்பேன் தேவரீரும் சமூகம் இனிமையே எனக்கு பேரானந்தம்.
என்னாவுகோமது துதியை சொல்லிக் கொண்டிருக்கும். என் ஆத்துமாகத்தரில் களி கூர்ந்து கம்பீரிக்கும். நானும் ரட்சிப்பினால் என்றென்றும் மகிழ்ந்திடுவேன். காத்திருப்பேன் தேவரேறும் சமூகம். இனிமையே எனக்கு பேரானந்தம். ஆமேன். கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி, நித்திய பேரின்பம். ஆண்டவர் அவர் சொன்னார், நாங்கள் தனித்திருக்கும் பொழுதும் அவர் எங்களோடு பேசுவார். அங்கே இருவர் சேர்ந்திருக்கும் பொழுதும், இருவரோ மூவரோ, நாங்கள் அவரை பற்றி பேசும் பொழுதும் அவர் எங்கள் மத்தியிலே வந்துடுவார். இன்னும் அங்கே வசனம் சொல்றது, இங்கே இருவர் அல்லது மூவர் ஒருமெனப்பட்டு இருக்கும் வேளையிலே கர்த்தர் வருவார். உண்மை உள்ளவர், வாக்கு தத்தம் பண்ணவர், உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். நாங்கள் காத்திருப்போம். அவருடைய இனிமை இன்பத்தை நாங்கள் ருசித்து எங்களுடைய வாழ்க்கையிலே அதுதான் எங்களுடைய வெற்றியும் ஒரு சந்தோஷமான காரியம். இயேசுவே, இந்த நாளிலும் எத்தனையோ தடைகளுக்கு கூடாகவும் எப்படியோ இந்த செய்தியை கொடுக்க ஆவியானவர் எனக்கு பலப்படுத்தி, என்னை தைரியப்படுத்தி இந்த நேரத்தை எனக்கு தந்ததுக்காக நன்றியோடு மெசுவத்திருக்கிறேன். என்னுடைய சரீரம் உம்முடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் எப்பொழுதும் நீங்கள் வந்து இந்த ஆலயத்திலே இருந்து உம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தினதுக்காக நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, இது உம்முடைய ஒரு கிஃப்ட், ஒரு ஈவு. I didn't work for it. இந்த ஈவுக்காக நான் ஒன்றுமே செய்யவில்லை. நான் ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், நான் ஒரு உடைந்த பாத்திரம். ஆனால் நீர் என்னை தள்ளி விடவில்லை. அந்த குயவன் வந்து சில நேரத்தில் எறிவான், ஆனால் என்ன பரம குயவன் அப்படி செய்யவில்லை. என்னை ஒரு பாத்திரமாக அவர் பிணைந்து நம்முடைய நாமத்தை உயர்த்து, தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த நாளை எனக்கு ஏற்படுத்தி தந்ததுக்காக நன்றியோடு நான் சோத்திருக்கிறேன். இந்த வானொலிக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வானொலி இல்லாவிட்டால் என்ற பாட்டுகள் எல்லாம் பேப்பர்ல தான் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவரே, எவ்வளவு அருமையா உடைய நாமத்தை உயர்த்த நீ செய்தீர். இந்த பிரதரையும் ரீட்டாவையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. எவ்வளோ கஷ்டத்தின் ஊடாக, எவ்வளோ சாக்ரிஃபைசஸ் ஊடாக இந்த நாமம் உயர்த்தப்பட வேணும் என்று இந்த சங்கமம் வானொலி இருக்கிறதுக்காக நன்றி. இதோடு சேர்ந்தவர்களை ஒவ்வொருவரையும் பேரா ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய குடும்பங்களையும் அவருடைய ஊழியங்களையும் ஆசீர்வதிங்கள் அப்பா. எப்படியாவது கூட நாம மகிமைப்பட வேணும் இயேசு சுவாமி. காத்திருப்பேன் என்று சொல்லீரே. நாங்கள் ஒவ்வொருத்தரும் உமக்கென்று காத்திருந்து எங்களோட பாவங்களை அறிக்கை செய்து நாங்கள் ரிப்பெண்ட் பண்ணும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்களோடு வந்து விடுவீர். இந்த நாளும் நீ செய்த சகல நன்மைகளுக்காக நான் உம்மை ஸ்தோத்திரித்து சகல துதிக்கான மகிமை எல்லாம் என் இயேசு ராஜாவுக்கே உம்முடைய பாதம் முத்தம் செய்து நான் ஜீனிருங்கள் எனக்கு ஜெயம் தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமையும் இயேசு ராஜாவுக்கே, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்துக்கு. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மாசோத்திரம் உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன், 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 ஆமேன். ஆமீன், ஆமீன். கடந்த 45 நிமிடமாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினீர்கள். கர்த்தருக்கு காத்திரு என்ற தலைப்பின் கீழே, கர்த்தருக்கு காத்திருப்பேன் என்ற தலைப்பின் கீழே இந்த வேளையிலும் தேவ செய்தியை எடுத்து வந்து அதே வேளையிலே துதிகள், பாடல்கள், ஜெபங்களோடு, வேத வார்த்தைகளோடு, சாட்சிகளோடு வழிநடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் கர்த்தர் சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுகிறோம். நாங்கள் திரும்பவுமாக அடுத்த வாரத்தில் இதே நேரம் சந்திப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சந்தையாக வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாக. கர்த்தர் தந்த தாழ்ந்துகளை கர்த்தர் நாம மகிமைக்காகவும் ஆத்ம ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்த உங்களை
பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்தினார். கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். God bless you அம்மா. ஆமென். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் வான்புறாவின் நேரத்தில் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜ் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை கர்த்தருடைய நாமமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்கும் வழி நடத்தின அவரையும் அவர் குடும்பத்தாரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பல்கி பெருக பண்ணுவாராக. கர்த்தருடைய பூரண சமாதானம் தங்குவதாக. தனிமையில் இருக்கின்ற பொழுதும் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் தாமே அவருடன் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. Amen. God bless you, Amma. Amen. God bless you, brother. Amen. Amen.